வணக்கம். பார்த்தசாரதி பெருமாள் கோவில் பாக்குறீங்க. பார்த்தசாரதி கொலுடால்ஸ் உடைய சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மரப்பாச்சி பொம்மைகள் என்ன சைஸ்ல வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ண பக்தர்களுக்கு ஏன் எல்லாருக்குமே கிருஷ்ணர்னா பிடிக்கும் இல்லையா? அப்படி கிருஷ்ண ஜெயந்திக்காகவே ஏன் எக்கச்சக்கமான கிருஷ்ணா ஐடல் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. கிளேல ட்ரெடிஷ்னலா வேணும்னாலும் சரி, பேப்பர் மெஷ்ல வேணும்னாலும் எல்லா விதமான கண்ணனும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்க பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவைப்படக்கூடிய அலங்கார பொருட்களும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்காரு பாருங்க, சந்தான கோபாலன் அப்படின்னு சேஷ வாகனத்துல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டபடி இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. எனக்கு விக்கிரகம் ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா ஒரு காப்பர் பினிஷிங்ல இருக்கக்கூடிய சந்தான கோபாலனை தான் நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கும் நம்ம வச்சு ஆராதிக்கலாம், நவராத்திரிக்கும் வச்சு ஆராதிக்கலாம். எவ்வளவு அழகழகான கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் வரிசையா பாக்குறீங்க. நின்ற திருக்கோலத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர்லாம் அவ்வளோ கியூட்டா இருக்கக்கூடிய அந்த முகம், எவ்வளவு ட்ரெடிஷ்னலா அழகான அந்த முகங்களோட பானையை வச்சுக்கிட்டு தோல்ல கிளியோட எவ்வளவு அருமையா இருக்காருன்றத பாருங்க. ஆண்டாள் ரங்கமன்னார மடியில தாங்கி இருக்கக்கூடியது இது பாருங்களா, அச்சோ அப்படின்ட்டு அவ்வளோ அழகா இருக்காரு பெருமாள் அப்படின்னு வியந்து போய் ஆண்டாள் பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அவரும் கிருஷ்ணர் தானே, அதனால ருக்மணி தாயாரோடு இருக்கக்கூடிய அந்த சிலை என்ன சைஸ்ல வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். வரிசையா கீழே பாருங்க, அவ்வளவு திருக்கோலத்துல கிருஷ்ணரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். கலிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணர்ல இருந்து நல்ல விட்டோபா கிருஷ்ணர், அப்புறம் மதுரா கண்ணனும் ராதாவோட இருக்கிற காட்சி அப்படின்னு நிறைய கிருஷ்ணரை நம்ம பாக்குறோம். ராதைக்கு ஜடை அலங்காரம் பண்ணி விடக்கூடிய இந்த கிருஷ்ணரை பாருங்க. நான் க்ளோஸ் அப் வியூக்கு பாருங்க, ரொம்ப அட்டகாசமா எவ்வளோ நெளிஞ்சு வளைஞ்சு அப்படி ஒரு பின்னல், அவ்வளோ அழகா இந்த பின்னல் அலங்காரத்தோட நம்ம ராதையும் பார்த்துக்கிறோம். இந்த தவழக்கூடிய கண்ணன் எவ்வளோ அழகா இருக்காருன்னு பாருங்களேன். அந்த முகத்துல அந்த கண்கள் எழுதி இருக்கிறதா இருக்கட்டும், நாமமா இருக்கட்டும், அந்த குழந்தை முகத்துல அப்படியே பால் வடியக்கூடிய முகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய கண்ணனை பாக்குறோம். ரொம்ப குட்டியா வருஷத்துக்கு ஒண்ணு புதுசா வாங்கணும் சாஸ்திரத்துக்கு அப்படின்னு வாங்குறவங்களுக்காக ரொம்ப குட்டி கண்ணனும் வந்திருக்காங்க. கிருஷ்ணமயமா இந்த இடத்துல பாருங்க, ஸ்டோன் பினிஷ்ல ஒண்ணு பாக்குறோம். அடுத்து ஒரு பிளாக் கலர்ல கர்ப்பகிரக பினிஷ்ல ஒண்ணுன்னு சொல்லி குழலூதக்கூடிய கண்ணன் ரெண்டு பினிஷ்ல அட்டகாசமா இருக்காரு. குழலூதக்கூடிய கண்ணனே நம்ம வந்து நிறைய மாடல்ல பாக்குறோம். அந்த வஸ்திரத்தோட அதுல வந்து அவங்க செம்கி அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் பாருங்க. அந்த டீடைலிங் ரொம்ப அழகா இருக்கு. அவரோட வஸ்திர விரிப்புகள் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த வஸ்திரங்கள் இருக்குன்னு பாருங்க. வஸ்திரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பார்டர் கொடுத்து அழகா ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால இது கொலு பொம்மையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த பசுமாடோடு இருக்கக்கூடிய கண்ணனை வாங்கி வைக்கிறது மிக மிக விசேஷமானது. தவழக்கூடிய கண்ணன் நாரை வதம் அப்படிங்கிற அந்த கிருஷ்ணலீலா காட்சியை வெளிப்படுத்துற மாதிரியான கண்ணன் எல்லாம் பாக்குறோம். கிருஷ்ணமயமா அதுவும் இவர் பாருங்களேன், எவ்வளவு கொழுக்கு முழுக்கு பேபியா இருக்காரு. அவ்வளோ அருமையான கண்ணனை தரிசனம் பண்ணிக்கிறோம். கண்ணனுக்கும் சுதாமாவுக்குமான நட்பு, குசேலரோட அவருக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை வெளிப்படுத்துற அழகான அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதை காட்டக்கூடிய இந்த சிலையும் நீங்க அழகா வாங்கி வைங்க. ஆண்டாள் நிறைய சைசஸ்ல கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது ஒரு 8 inches ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாள் காட்டுறேன். கிளேல இருக்கக்கூடிய ஆண்டாள். இந்த ஆண்டாள் பெருமாளுடைய அழகை பார்த்து சோ அப்படின்ட்டு அந்த முகம் வந்து அத்தனை அழகா இருக்கே அப்படின்னு வியந்து போய் பார்க்கக்கூடிய பால ஆண்டாள். குமரி பெண் மாதிரி ஒரு பருவம் அடைய போற ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாள். ரெண்டு பேருமே அத்தனை அழகோட இருக்காங்க. கிருஷ்ணரும் ஆண்டாளும். அடுத்து நீங்க பாக்குறதெல்லாம் நல்ல ஒரு விடலை பருவத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர். அந்த நீல கலரோட பெயிண்டிங் பாருங்க, அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க. ராதே கிருஷ்ணாவுடைய அந்த காலத்து அந்த பழைய காலத்து மோல்டுல இருக்கக்கூடிய அந்த திருத்தமான முகம் வந்து அவ்வளோ அருமையா இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் அந்த குண்டு குண்டு கண்களோட அழகா கொழுக்கு முழுக்குன்னு அவருடைய உருவம் வந்து அப்படி ஒரு டான்ஜூர் பெயிண்டிங்ல இருக்கிற ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க.
கம்சவதம் அப்படின்னு கிருஷ்ணலீலாவுடைய பல காட்சிகள் பொம்மை வடிவத்துல நம்ம வாங்கிக்க முடியும். காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கண்ணனை நல்ல பெருசா 2 அடி உயரத்துல அப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க அப்படி வாங்கிக்கலாம். மதுரா கண்ணனும் அப்படிதான், ரொம்ப பெரிய சைஸ்ல 2 அடி உயரத்துல அழகான முகத்தோட இருக்காரு. மதுரா கண்ணனும் ராதையும், ராதை பின்னாடி இருக்காங்க, அவங்களுடைய அந்த புடவை விரிப்பு உங்களுக்கு தெரியும். பக்கத்திலேயே கோவர்தனகிரி மலையை தூக்கக்கூடிய காட்சி. அப்புறம் இந்த பெண்களோட கோபியரோடு கிருஷ்ண பரமாத்மாவுக்குரிய அந்த பாச பந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சி எல்லாம் நம்ம பாக்குறோம். இங்க கிருஷ்ணர் சுக்ரீவன் மல்யுத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஸ்லிங் மல்யுத்தம் கிடையாது, இது ஒரு மாதிரி ஹேண்ட் ரெஸ்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கையால அப்படி யாரு வின் பண்றாங்கன்னு பாப்பாங்க பாருங்க, அந்த ஸ்டோரி. அதோட கிருஷ்ண பரமாத்மா நடுவில் நிற்கக்கூடிய அந்த அழகு காட்சியை நம்ம பாக்குறோம். கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்குமான திருமண வைபோகம் அந்த செட்டு அருமையா வந்திருக்கு. அட்டகாசமான நல்ல பினிஷிங்ல இருக்கு. கல்யாண வரத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க இது கண்டிப்பா நவராத்திரியில வைங்க. துளசி கல்யாண செட்டும் ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு. குளத்துல குளிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த சல்லாப காட்சிகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். கிருஷ்ணர் வாத்தியம் இசைக்கிற மாதிரி இந்த செட்டு ரொம்ப புதுமையா இந்த வருஷத்தோட புது வரவா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் என்ன சைஸ்ல வேணும்னாலும் கிடைக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2 அடி உயரத்துல இருக்கக்கூடிய பெரிய கருடாழ்வார். கார்த்திகை பெண்களுடைய செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. பக்கத்திலேயே மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம், அது மாதிரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபோகம்னு நிறைய செட்டு அவைலபிளா இருக்கு. ஆழ்வார்கள் 12 பேரும் பெருமாளுடைய திருமேனியில எப்படிப்பட்ட இடத்தை வகிக்கிறாங்கன்றத பொம்மை வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ்ல பேப்பர் மெஷ் பொம்மைகள், அந்த பொம்மைகளுக்கு ஸ்பெஷலான அலங்காரம் பண்ணணுமா அதுவும் பண்ணி தருவாங்க. கிளே டால்ஸ் இருக்கு. 2 அடி உயரத்துல வேணுமா, 3 அடி உயரத்துல வேணுமா, இல்ல எனக்கு ஒரு 6 இன்ச்ல வேணும், சின்னதா வேணும் அப்படின்னு நினைச்சா என்ன சைஸ்ல வேணுமோ அத்தனை பொம்மைகள், சைவ பொம்மைகளா இருக்கட்டும், பெருமாளுடைய பொம்மைகளா இருக்கட்டும், செட்டு பொம்மைகளா இருக்கட்டும், எல்லா விதமான குட்டி குட்டி ஸ்டோரிஸ், குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோரிஸோட பொம்மைகள், தனி பொம்மைகள் பேப்பர் மெஷ்ல இப்படின்னு என்னதான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பொம்மைகள் ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்தசாரதி பெருமாள் யாரு? பார்த்தனுக்கு சாரதியா இருந்தவர் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அதனால இந்த இடத்துல கிருஷ்ண பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு, இன்னும் நிறைய வரப்போகுது. நேரடியா நீங்க ருக்மிணி மினி ஹாலுக்கு வந்தீங்கன்னா, இது எங்க இருக்கு, நான் இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோடைய முதல் தொடக்கத்திலேயே காட்டியிருந்தேன் இல்லையா, பார்த்தசாரதி கோயிலுக்கு ஆப்போசிட்ல, கார் பார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் பார்த்தசாரதி கொலுடால்ஸ். அவங்களுடைய கிருஷ்ண பொம்மைகள் கலெக்ஷன்ஸ் பெரிய ரேஞ்சு. நீங்க நேர்ல விசிட் பண்ணி ட்ரெடிஷ்னலான கொலு பொம்மைகளை நீங்க வாங்கிக்கவும் முடியும். கொலு பொம்மைகள் ஷாப்பிங்கும் இங்க பண்ணிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நீங்க இங்க உங்களுக்கு வேணுங்கிற கிருஷ்ணா கலெக்ஷன்ஸையும் வாங்கிக்கலாம். திவ்ய தேச பெருமாள்ல என்னென்ன சொரூபங்கள் கொலு பொம்மையில வந்திருக்கோ அத்தனையுமே ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ்ல கிடைக்கும். தசாவதார பொம்மைகள், அஷ்டலட்சுமி பொம்மைகள், துர்கா லட்சுமி, சரஸ்வதி, இந்த பொம்மைகள்லாம் என்னென்ன சைஸ்ல இதுவரைக்கும் கொலு பொம்மை மேனுஃபேக்சரிங்ல வந்திருக்கோ எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. இதை தவிர புண்ணிய கஷேத்திரங்கள்னு சொல்லி, அது சைவமா இருக்கலாம், வைணவமா இருக்கலாம், அந்த கோயில்களுக்குரிய மூர்த்தி வடிவங்கள் கொலு பொம்மையில என்ன வந்திருக்கோ அது எல்லாமே ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அம்பாள் விக்கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அம்பாள் கொலு பொம்மைகள்னு பார்க்கும்போது என்னென்ன மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கோ எல்லாத்தையும் நீங்க ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ்ல பார்க்க முடியும். அத்தனை சொரூபங்கள் எல்லாம் 1.5 அடி 2 அடி இருக்கக்கூடிய பல தெய்வங்கள் அம்பாள் சொரூபத்துல, சக்தி சொரூபத்துல, அதாவது சக்தி பீடங்கள் மட்டுமே வச்சு ஒரு தீம் நாங்க பிளான் பண்றோம் அப்படின்னு நினைச்சா, பெண் தெய்வங்களை மட்டுமே வச்சு ஒரு தீம் நாங்க பிளான் பண்றோம் அப்படின்னு நினைச்சா, அத்தனை விதமான பினிஷிங்ல, அதாவது நீங்க கிளேல வேணும்னாலும் சரி, இல்ல பேப்பர் மெஷ்ல வேணும்னாலும் உங்களுக்கு அம்பாள் சிலைகளுக்கே எக்ஸ்க்ளூசிவா ஒரு படி அமைச்சு அவ்வளோ அருமையா அத்தனை கலெக்ஷன்ஸை வச்சிருக்காங்க.
பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு, டெம்டிங்கா இருக்கு. அவ்வளோ அழகான பொம்மைகளை இங்கே பார்க்க முடியுது. இவர் டாக்டர் வீரராகவ பெருமாள், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். ரொம்ப அருமையா நான் ஒரு சாம்பிள் தான் காட்டுறேன். திவ்யதேச பெருமாளுடைய அந்த திருமேனி அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல வருதுங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் தான் காட்டியிருக்கேன். லாங் வீடியோல நான் ஓவரால் வியூ தான் கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவலா ஏன் நான் பொம்மைகளை காட்டலன்னா, நேரம் கருதி நிறைய பொம்மைகள் இங்க இருக்குங்கிறத ஓவராலா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸ்ரீரங்கம் கருடாழ்வார் பாருங்க, எவ்வளோ அழகா அவருக்கு அந்த பர்பிள் கலர்ல அந்த வஸ்திரம் வந்திருக்கிறது எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கே உரித்தான அந்த கிளி மாலையோட அவர் காட்சி கொடுக்கறது தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த மாலை ஃபுல்லா கிளிகள் இருக்கும், நிறைய கிளிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளி கொஞ்சக்கூடிய அழகோட நம்பெருமாள். பால மீனாட்சி பாருங்க, அந்த பச்சை நிற திருமேனியோட குட்டி பாப்பாவா வாசினி பாப்பா மாதிரி ஒரு அழகு. இந்த பக்கம் பால ஆண்டாள் பாக்குறீங்க, ரெண்டு பேரும் ஒண்ணு போல நீங்க அந்த கொலுப்படியில வச்சா அவ்வளோ அழகா இருக்கும். பால மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கே உரித்தான தாமரை மலர்லயே அவங்க இருக்கிற மாதிரி அழகா பண்ணிருக்காங்க. மீனாட்சி மயமா இருக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. அக்னியிலிருந்து ஜனிக்கக்கூடிய மீனாட்சியினுடைய ஜனன காட்சி அழகா இருக்கிறது பாக்குறீங்க. எவ்வளவு அழகா இருக்காரு. கிருஷ்ணரை முதல்ல காட்டிடுவோம், ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி தான் முதல்ல வருது. ஸோ கிருஷ்ணர் எவ்வளவு அழகா நீங்க கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணணும்னா அது பாருங்க, அந்த தலைமுடி அவருக்கு எப்படி கேசவன் அப்படிங்கிறது திருநாமத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தலைமுடி எவ்வளோ பெருசா இருக்குமோ அப்படி கொடுத்து இங்க எவ்வளோ அழகா முருகப்பெருமான் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்காரு. அழகன் முருகனை இப்படி ரெண்டு பொம்மைகள் நம்ம அருமையா பார்க்குறோம். இந்த கிருஷ்ணா குட்டியோடைய அழகை பாருங்க, ஜொலிக்குது. அப்படியே நகைகள் எத்தனை போட்டுக்கிட்டு, அங்கவஸ்திரம் பாருங்க, ஃப்ளூட்டை பாருங்க, எவ்வளோ அருமையா அந்த ட்ரெஸ்ஸிங் அவ்வளோ நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணர் கொண்டைன்னே சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்புறமா தான் இப்ப ஆண்டாள் கொண்டைன்னு மட்டும் சொல்றோம். கிருஷ்ணர் கொண்டைன்னு சொல்லக்கூடிய அளவுல இப்படி இருக்காரு. இவரு நின்ற திருக்கோலத்துல இருக்காரு. அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கிறவரை பாருங்க, அவரும் மயில் பீலிகை வச்சுக்கிட்டு அவருக்கே உரித்தான அந்த நீல கலர் வஸ்திரம் அவ்வளோ அருமையா. அவருக்கு பிடிச்ச அந்த பானை, வெண்ணெய் பானை, இது நிறைய நீங்க அந்த பஞ்சை நிரப்பி வச்சிட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு ஏதாவது புதுசா புதுமையா வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கிருஷ்ணரும் ஆண்டாளும் ஊஞ்சல் ஊஞ்சல் சேவை அப்படிங்கிற மாதிரி அழகா நீங்க ஊஞ்சல் பலகை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஊஞ்சலுடைய டெக்கரேஷன் அருமையா பண்ணிட்டு நீங்க ஏதாவது பூவெல்லாம் சுத்தணும்னா சுத்திட்டு இந்த கிருஷ்ணா குட்டியும் ஆண்டாளையும் ஜோடியா வச்சு, ஏன்னா கல்யாணம் வரத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இப்படி ஜோடியா வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. கிருஷ்ணர் குழந்தை தானே, நடவண்டி பக்கத்துல வைக்கணும், தொட்டில்ல போட்டு நம்ம தாளாட்டணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த உட்ல செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள் மாதிரி அழகா கிருஷ்ணருக்கான இந்த பொருள்லாம் நீங்க பிளெயினா ராவா பாக்குறீங்க. இதுல கலரிங் பண்ணி கொடுப்பாங்க. என்ன கலர் உங்களுக்கு விருப்பமானதோ அப்படி நீங்க கலர் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போகலாம். கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன்ஸ் எவ்வளோ பார்த்து ரசிச்சிருக்கோம், நிறைய பொம்மைகள் பார்த்துருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்காக ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த விநாயகர் பாருங்க, ரெட்டை முகத்தோட இருக்கக்கூடிய விநாயகராக இருக்காரு. இவருக்குன்னு ஏதோ ஒரு பேர் இருக்கும், ஏன்னா 32 ஸ்வரூபங்கள் விநாயகர் பெருமானுக்கு உண்டு. அப்படிதான் இந்த மாதிரி 2 முகங்களோட இருக்கக்கூடிய விநாயகருக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிரளய காளி அந்த ஸ்வரூபம் தான் நம்ம இப்ப இங்க பாக்குறோம். தீஜ்வாலை கிரீடம் அணிந்தபடி இருக்கக்கூடிய பிரளய காளி ஸ்வரூபம் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய புது வரவுகளும் ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ்ல வந்திருக்கு. நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. ருக்மிணி மினி ஹால் அப்படிங்கிறது ஸ்ரீ பார்த்தசாரதி கோயிலுடைய கார் பார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கு ருக்மிணி மினி ஹால். ஆஞ்சநேய மகாபிரபு என்னென்ன ஸ்வரூபங்கள்ல அவைலபிளோ அவ்வளவும் இருக்கு. நிறைய நாங்க சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த வருஷத்து புது வரவா வந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை உங்களுக்கு நான் காட்டுறேன். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம், அங்க மூலஸ்தானத்திலேயே அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தோட நம்ம சுவாமியும் அம்பாளையும் இணைஞ்ச ஸ்வரூபமா பார்க்க முடியும். திருத்தமான ஒரு கிளேடால், ட்ரெடிஷ்னலான கிளேடால் பாக்குறீங்க. லிங்கோத்பவர் சிவபெருமான் லிங்க திருமேனி உள்ள இருக்கிற மாதிரி
இந்த காட்சி பார்க்குறோம். அதிகார நந்தி நம்ம பார்க்குறோம். அதிகார நந்தி உற்சவம் அப்படின்னு கபாலீஸ்வரர் கோயில்ல நடக்கக்கூடிய அதிகார நந்தி மேல சிவபெருமான் பவனி வரக்கூடிய அந்த காட்சி தான் அதிகார நந்தி நம்ம பார்க்குறோம். அப்படியே ஓவராலா நம்ம ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ் உடைய கலெக்ஷன்ஸை பார்க்குறோம். ஒரு பக்கம் அம்மன் சிலைகள், கீழே ஃபுல்லா கிளேடால்ஸ் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய தனி பொம்மைகளும் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் கிருஷ்ணமயம், திவ்ய தேச பெருமாள் சிலைகள், செட்டு பொம்மைகள், தசபாலா செட்டு, அப்புறம் என்னென்ன செட்டு பொம்மைகள் திருமண வைபவத்துல, அதாவது முருகர் கல்யாணம், பெருமாள் கல்யாணம், ஸ்ரீனிவாச கல்யாணம், மீனாட்சி கல்யாணம்ன்ற மாதிரியான பொம்மைகள், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், சிவா விஷ்ணு பிரம்மாங்கிற சொரூபங்கள், திவ்ய தேச பெருமாள்ல எத்தனையோ விதமான சொரூபங்கள், சேர்த்தி வடிவங்கள் ஏராளமா 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 அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஏகபாத மூர்த்தி, சிவா விஷ்ணு பிரம்மா இணைந்த சொரூபமா நம்ம ஏகபாத மூர்த்தியை பார்க்கிறோம். ஒரே ஒரு ஒற்றை கால்ல சிவபெருமான் நிற்க, ஒரு பக்கம் மகாவிஷ்ணு, ஒரு பக்கம் பிரம்மா இருக்காரு. அப்படி ஒரு சொரூபம் தான் ஏகபாத மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த சொரூபத்தோட இந்த காணொளி நிறைவாகுது. ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ருக்மிணி மினி ஹால்ல ஒரு பெரிய எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றாங்க. இப்ப நீங்க பார்த்து ரசிச்ச அத்தனை பொம்மைகளும் அங்க நேரடியா நீங்க கண்காட்சியில பார்த்துட்டு என்ன வேணுமோ நீங்க அதை நேரடியா நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸ்ரீ பார்த்தசாரதி கோயிலுக்கு அருகாமையில தான் ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீன் ஃபுல்லா கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன செட்டு பொம்மைகள் வேணுமோ, கிளே டால்ஸ் வேணுமோ, பேப்பர் மெஷ் டால்ஸ் வேணுமோ, அம்பாள் சிலைகள் வேணுமோ, சேர்த்தி வடிவங்கள் வேணுமோ, திவ்ய தேசம் வேணுமோ, என்னதான் உங்களுக்கு கொலு பொம்மையில வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைடு அவங்க ஷிப்பிங் பண்றாங்க. ஸோ உங்களுடைய பொம்மைகள் ஷாப்பிங்கை உடனே நீங்க நேரடியா வந்து பார்த்து ஆசையா வாங்கணும். கிருஷ்ண ஜெயந்தி ஷாப்பிங்கும் அருமையா பண்ணிக்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.